இந்த நேரத்துல எதுக்கு வந்த? அம்மா முழிச்சாங்கன்னா பிரச்சனை ஆயிரும், போயிடு. உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, என்னால மறக்க முடியல. என்னாச்சு? என்ன உங்களுக்கு பிடிச்சு போச்சு, ஜாதகத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்கான்? நீ சொன்ன மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்கான். வேற மாதிரினா? சினிமா நடிகர் மாதிரி இருக்கான். டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறான். கை நிறைய சம்பாதிக்கிறானா. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? ஜாதகம் பொருந்துச்சுன்னா கல்யாணத்தை முடிச்சிருவாங்கல்ல? என்னது? பிரிச்சு பாரு. அம்மாவோட கொலுசு ரொம்ப நாளாக பாதுகாத்து வச்சிருந்தேன். உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் ஆசாரிட்ட கொடுத்து பாலிஷ் போட்டு. உனக்கு தான் என் கல்யாண பரிசு. என்னை மறந்துட மாட்டியே. அங்க யாரோ நிக்கிறான் பாரா. அவரை உள்ள போயிடு. மொட்டையா போயிருவான். பணத்தை கொடுக்காம எந்திரிச்சு ஓடுறான் பாரு. வடுகப்பட்டி மாணிக்கம் கூப்பிட்டேன், அவன் கூடயாவது போயிருக்கலாம். ஒண்ணுமே நடக்கடா, ஏன்டா என்ன இப்படி துரத்துறீங்க? வாடாளிக்கு ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம இப்படி கட்டி வச்சு அடிச்சீங்களடா. இந்த வந்துட்டாடா, அவகிட்ட அடி வாங்கி பாருங்கடா, அப்போ தெரியும்டா அவ கேன் பவர் என்னன்னு. வாடி ராசாத்தி வா, இதுல தூக்கி போட்டு மிதி. எனக்கு ஒண்ணுனா என் பொண்டாட்டி விடுவாளடா. இப்ப ஓடுறியா? ஐயோ என்ன அடிக்கிற? ஏன்டா களவாடி பயல, திருட்டு பயல, அடுத்த வீட்ல களவாண்டு இருக்கே, உனக்கு அறிவு இருக்காடா? களவாங்க போகலடி. வேற எதுக்கே போனே? நான் தாண்டி களவாங்க போனேன், தெரியாம களவாண்டுட்டடி. இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டேன்டி. இனிமே வீட்டு பக்கம் வந்த செருப்ப கட்டி அடிப்பேன். தூப்பு கட்ட பயல, வாத்த கோண வச்சிருக்கே, வச்சுக்கிறேன். இதுக்கே இந்த போல புழக்கிறாளே, அந்த காரியாபட்டி கனகாமேட்டர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆத்தாடி. டேய் கணேசா, உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருச்சுடா. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் தான். ஓடிப்போ, எங்க போயிருவ? உண்மையிலேயே தாமரை வீட்டுக்கு வந்த திருட யாரு கண்டுபிடிக்கிறேன். யோ, ஏன் இப்படி ஓடுற? உன்னை பார்க்க வீட்டுக்கு போனேன். கல்யாணம் முடிவாயிடுச்சா? ஜாதகம் பார்த்துட்டாங்க, 7 பொருத்தம் இருக்கான். வர தை மாசம் கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. ஓ, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரியா? சந்தோஷம் தானே? சொல்லு தாமரை. என்ன நிறைய பேர் பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்போல்லாம் சாமி கிட்ட போய் எப்படியும் இந்த சம்மந்தம் அமைஞ்சிடணும்னு வேண்டிக்குவேன். ஆனா இன்னைக்கும் அப்படிதானே வேண்டிக்கிட்ட?